பரந்தாமன் அவன் மனைவி தீபிகாவுக்கு ஊரை சுத்தி காட்ட வந்திருக்கான். இந்த ஊர்ல ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனை ரொம்ப நாளா யாருமே வாங்காம தனியா இருந்தது. தீபிகாவுக்கு அந்த அரண்மனை ரொம்ப பிடிச்சு போச்சு. பெரிய கோடீஸ்வரனான பரந்தாமன் தன்னுடைய மனைவிக்கு பிடிச்ச அந்த அரண்மனைய அவளுக்காக வாங்கி தரணும்னு நினைச்சான். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வேதநாயகம் வரான். வேதநாயகம் பரந்தாமனுக்கு வணக்கம் சொல்றான். உங்களை இந்த ஊர் பக்கம் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கீங்க. இந்த அரண்மனையை இப்பதான் பார்த்தோம். இது வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். வாடகைக்கு கிடைக்காது, ஆனால் சொந்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வேதநாயகம் சொல்கிறாரு. நானும் வாங்கணும்னு தான் இருக்கிறேன். ஓனர் யாரு அப்படின்னு கேட்குறான் பரந்தாமன். அரண்மனை என்னோடது தான் அப்படின்னு வேதநாயகம் சிரிச்சுட்டே சொல்கிறான். சரி, அப்போ இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு பரந்தாமன் சொல்கிறான். இந்த அரண்மனை ரொம்ப பழசு, இதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட போட்டி. நான் கேட்குற அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கிக்கோங்க அப்படின்னு வேதநாயகம் சொல்கிறான். அடுத்த வாரம் பரந்தாமனும் தீபிகாவும் அந்த அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் பரந்தாமன் தீபிகாவை பார்த்து சிரிக்கிறான். அவன் கிட்ட போய் அவளை கட்டிப்பிடிக்கும் போது ஒரு ஆந்த கத்துற சத்தம் கேட்டுச்சு. தீபிகா திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு ஆந்த நின்று அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தது. இவ்வளவு விரட்டினாலும் அந்த ஆந்த அங்க இருந்து போற மாதிரி தெரியல. தீபிகா ராத்திரி தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது திடீர்னு அவளுக்கு பின்னால ஒரு உருவம் மாதிரி இருந்தது. ஆனா திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. தீபிகா ரொம்ப பயந்துட்டா. அரண்மனையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பரந்தாமன் நினைச்சுக்கிட்டான். ரொம்ப நாளா போட்டி இருந்த அரண்மனைங்கிறதால இங்க வேற யாராவது தங்கியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான். இதை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய நண்பன் வினோத்துக்கு ஃபோன் அடிக்கிறான். வினோத் பிரியாவோட வந்து வீடு முழுக்க சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஆனாலும் பரந்தாமனும் தீபிகாவும் பயந்து போயிருந்ததால அவங்க கூட தங்குறதுக்கு முடிவு செஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி இவங்க 4 பேரும் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரவும் மெதுவாக நடந்து வந்தது. வினோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவன் பிரியாவையும் தீபிகாவையும் பக்கத்தில் இருந்த ரூமுக்கு இழுத்துட்டு ஓடணும். பரந்தாமன் தனியாக மாட்டிக்கிட்டான். பிரியா உடனே அந்த சூனியக்கார கிழவிக்கு ஃபோன் பண்றான். அடுத்த நிமிஷம் சூனியக்கார கிழவி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. சூனியக்கார கிழவி அவகிட்ட இருந்த அந்த மந்திர தீர்த்தத்தை தெளிச்சதும் அந்த பேய் சூனியக்காரியோட கட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த பேய் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த அரண்மனையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். உங்க அரண்மனை எனக்கு சொந்தமானது. ஆனா இங்க வந்த லக்ஷ்மணன்றவன் என்கிட்ட ஆசை வார்த்தை பேசி என்னை காதலிக்கிறதா பொய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள்லயே அவன் எவ்வளவு மோசமானவங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால அவனை ஒன்றும் செய்ய முடியல. என்னை ஏமாத்தி இந்த அரண்மனையை அவன் பேர்ல மாத்திக்கிட்டான். என்னை இந்த அரண்மனைக்குள்ள கட்டி வச்சு அரண்மனையை வேதநாயகத்துக்கு வித்துட்டு அவன் சந்தோஷமா போயிட்டான். அவனை பழிவாங்க தான் என் ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் இறந்ததும் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு கவிதா சொன்னதும் வினோத் ஒரு ஐடியா பண்ணான். லக்ஷ்மணனுக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட உங்களுக்கு 1 கோடி பரிசு விழுந்திருக்கு, அதை வாங்கணும்னா நீங்க இந்த பாண்டியபுரத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னான். பாண்டியபுரம்னு கேட்டதும் லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் வேர்த்திருச்சு. பாண்டியபுரம் போனாலும் அந்த அரண்மனைக்கு நம்ம போக போறதில்லையே அப்படின்னு நினைக்கிறான். இந்த 1 கோடி ரூபாயை லாட்ரி பரிசு வாங்கிட்டா அந்த அரண்மனையோட பெரிய அரண்மனையை நம்ம கட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான்.
அந்த ஊருக்கு வந்த லக்ஷ்மணனை வினோத்தும் பரந்தாமனும் அடிச்சு அந்த அரண்மனைக்குள்ள இழுத்துட்டு வராங்க. அந்த சூனியக்கார கிழவி ஒரு மந்திரத்தை சொல்லி லக்ஷ்மணன் தலையில அந்த புனித தீர்த்தத்தை தெளிக்கிறான். கவிதாவோட ஆவி கிட்ட இருந்து லக்ஷ்மணனை காப்பாத்திடலான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த அரண்மனையில மேல ஒரு பெரிய விளக்கு தொங்கிட்டு இருந்துச்சு. கவிதா முறைச்சு பார்க்க அந்த விளக்கு லக்ஷ்மணன் தலையில விழுந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியலன்ற கோபத்துல அவ கையில இருந்த மந்திர தீர்த்தத்தை அவ மேல தெளிச்சு கவிதாவோட ஆவிய பாட்டில்ல அடைச்சிட்டா. பரந்தாமனும் தீபிகாவும் அந்த கிழவிக்கும் வினோத் பிரியாவுக்கும் நன்றி சொன்னாங்க.